சகோதரர்கள் இவங்களை ஏமாத்திட்டாங்களா? சகோதரி இவங்களை ஏமாத்திட்டாங்களா? ஏமாத்துறாங்க. சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் சோதனை வரும் பொழுது நாம் அதை தாங்கி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெய கிரீடத்தை தேவன் நமக்காக. யாரும் நம்மளை அற்பமா நினைச்சாங்க? தூசிய போல துடைத்து போடுகிற குப்பையை யாரும் யோசிச்சாங்க? அத்தனை கண்களுக்கு முன்னாடி அந்த உயர்த்தி வைக்க போகிறார். கலங்காதீங்க. கருத்து பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வேத வசனம் ஆதியாகமம் 37 அதிகாரம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மனியாளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இதுல இந்த ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதியில அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று வேதவசனம் சொல்கிறது. யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷன். தேவன் சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்கிறதுல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறதுல, பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் நம்ம சொல்லலாம். பைபிள் வசனத்தின்படி படிச்சா அப்படித்தான். வேத வசனத்தின்படி படிச்சா யோசேப்புக்கு தேவனுக்கு பயந்த மனிதன் என்றுதான் வேத வசனம் குறிப்பிடுகிறது. இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒருத்தன் தப்பு செஞ்சா இவரால் பொறுத்து கொள்ள முடியாது. தன் சகோதரர்கள் தப்பு செஞ்சா, தன் சகோதரர்கள் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமைகளை செய்தால் இவர் பொறுத்து கொள்ள மாட்டாரு. இவர் என்ன செஞ்சிருவாருன்னா, அவர்கள் செய்கிற துர்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனிடத்துல சொல்லிடுவாரு. இவர் சொல்றதுனால யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபு, அதான் இஸ்ரவேல், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, யோசேப்பின் மேல அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அவர் ராகேல் பெற்ற குமாரனால அவ்வளவு ஒரு அன்பான ஒரு மகனாக அவரை நேசித்தார். அவருக்கு பலவர்ணமான ஆடைகளை செய்து கொடுக்கிறது. நான் ஒண்ணு சொல்லட்டா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏசப்பா என்ன விரும்புகிறாரோ அதே மாதிரி ஒருத்தன் நடப்பான் என்றால் அவரிடத்துல ரொம்ப அன்பா இருப்பார். ஏசப்பா ரொம்ப அன்பா இருப்பாரு. அவனுக்கு வேண்டிய காரியங்களை ஏசப்பா செய்வாரு. அவனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி ஏசப்பாக்கு தெரியும். அதனால ஏசப்பா என்ன செய்வாருன்னா, அவனுக்கு நன்மையான காரியங்கள், நன்மைய இது அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதே மாதிரிதான் யோசேப்பு யாக்கோபு என்ன பண்ணாரு அப்படின்னா, யோசேப்பு அவ்வளவு நேசிச்சாரு. யோசேப்பு தீமை விட்டு விலகிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், அநியாயத்தை வெறுக்கிறவர், துர்மார்க்கத்தை வெறுக்கிறவர். அதனால என்ன செஞ்சாருன்னா, தன் சகோதரர்கள் செய்த தவறுகள், துர்மார்க்க கிரியைகள் எல்லாம் தன் தகவனிடத்தில் சொல்லிவிடுவார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37 அதிகாரம் 2வது வசனத்துல பின்பகுதியில அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப எந்த அளவுக்கு துர்மார்க்கமான கிரியைகள் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பது வேத அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு பக்தி வைக்கியமாய், தேவனுக்கு பிடித்த மாதிரி ஒருவன் நடப்பான் என்றால் அவனுக்கு பல சத்துருக்கள் எழும்புவார்கள். நம்ம நினைக்கிறோம் வெளியில இருந்துதான் சத்துருக்கள் வருவாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்ல, நம்ம வீட்டாரே நமக்கு சத்துருக்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி என்றா, நம்ம இப்ப ஒரு ஆலயத்துக்கு கடந்து போகிறோம் என்றால் அந்த ஆலயத்துல தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், பரிசுத்தமா வாழ்வோம், பாவத்தை கண்டு வெறுத்து ஓடுவோம். நமக்கு பாவம்னாலே நமக்கு பிடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு வெறுப்புல இருக்கிற டைம்ல தேவன் நம்மளை ரொம்ப நேசிச்சு ஆவின் வரங்கள், ஆவின் கனிகள் இதெல்லாம் தருவாரு. அதான் தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது நமக்கு அதெல்லாம் கிடைச்சா நம்ம சபைக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை பிடிக்காம ஆயிரும். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாம நடப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் அறகுற விசுவாசிகள், ஏனோ தானோ என்று வாழ்வார்கள். இவர்களுக்கு நல்ல கனிகளை தேவன் கொடுக்கும் பொழுது, நல்ல ஆவிக்குரிய வரங்களை கொடுக்கும் பொழுது இவர்கள் மேல் ஒரு பொறாமை, எப்படியாவது இவர்கள் அழித்து விட வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போவார்கள். இங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவர்கள் செய்யற எல்லா துர்மார்க்க அருவறுப்புகளையும் போய் தன் தகப்பனிடத்தில் சொல்லுவாரு. சொல்லிக்கிட்டு அதுக்கு கீழ் வசனம் ஆதியாகமம் 37 அதிகாரம்
அதுல அவர் என்ன சொல்வாருன்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். 8வது வசனத்துல சொல்றாரு, நம்ம அதுல படிக்க வேண்டாம். அதுல சொல்லுவாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துல அது 8, 9 இதுல எல்லாம் சொப்பனம் கண்டு சொல்லுவாரு, இன்னொரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லுவாரு. சொன்ன உடனே அவர்களுக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த யோசேப்பின் மேலே அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை குணம் வரும். பொறாமை குணம் வரும். அப்படிதான் வேதவசனம், பொறாமை குணம் வந்திருக்கு. யோசேப்பு என்ன சொப்பனம் அவருக்கு அவன் தான் காண்பானா, இல்ல அவனை நம்ம வணங்குவோமா? இப்படி எல்லாம் அவங்க சொப்பனம் கண்டு நம்மள்ட்ட சொல்றானே. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறது ஒரு விசேஷித்த நோக்கம். கர்த்தருக்கு நீங்க உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆனா அதை செய்ய விடாதபடிக்கு சத்துரு பல கோணங்களில் வருவான். மனிதர்கள் மூலமாக வருவான். சத்துருக்கள் யாருன்னா மனிதர்கள் மூலமா வருவான். அவன் ஸ்ட்ரைட்டா 2 கொம்பை நான் அப்படிலாம் வச்சுட்டு வரமாட்டான். நம்மளுடைய சகோதரர்கள் மூலமாகத்தான் வருவான். நம்மளுடைய சகோதரிகள் மூலமாகத்தான் பிசாசு வருவான். இங்க யோசேப்புக்கு தன் சகோதரர்களே கன்னியா இருந்திருக்கிறார்கள். பாருங்களேன், சகோதரர் யோசேப்பு அவ்வளவு தேவனுக்கு பயந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு விரோதமாய் தன் சகோதரர்களே எழும்பி வர்றார்கள். அவர் சொப்பனம் கண்டு எவ்வளவு சந்தோஷமாய் போய் சொல்றாரு. அப்ப அவங்க இருதயத்துல எதுவுமே இல்லை, கள்ளங்கப்படங்கள் இல்லை என்றால் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தை ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஒரு செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நாட்கள் பொறாமை அநேக திருச்சபைகளை பாத்தீங்கன்னா, புதிதாக ஒரு ஆத்தும ஆலயத்துக்குள்ள வரும். ஆதி விசுவாசி நாங்கள் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், எங்கள் முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க. ஒரு கண்ணிகளையும் பார்க்க முடியாது, ஒரு கிரியைகளையும் பார்க்க முடியாது. அப்படியே அந்த குத்துக்கல் மாதிரி அப்படியேதான் இருப்பாங்க. ஆமா, அவங்க எல்லாம் ரொம்ப மூத்த விசுவாசிகள் பாத்தீங்களா, அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன கர்த்தர் எல்லாம் அறிஞ்சு ஆண்டவரை கரைச்சு குடிச்ச ஆட்கள் அவங்க எல்லாம். ஆண்டவர்னா அப்படி அவங்களுக்கு எல்லாம். அதனால அவங்க ஒரு அசைவும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. வந்தா அவங்க என்னன்னா, இப்ப பிரதமரா இருக்கலாம், முதல்வரா இருக்கலாம், யாராவது வந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியுறது மாதிரி கொஞ்சம் காட்டிக்குவாங்கல்ல. அதே மாதிரி சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நாங்கெல்லாம் அப்படி ஆப்பட்ட ஆட்கள், நாங்கெல்லாம் முன்னோடியான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருப்பாங்க. ஆனா புதிதாய் பல மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ள வர்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் உண்மையான தெய்வத்தை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்யணும். ஆண்டவரே, பைபிள கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் எனக்கு கிருபை வரங்களை கொட்டுங்க, ஆவின் கண்ணியை கொட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட மூத்த விசுவாசிகளுக்கு பிடிக்காம அவர்கள் மேல் பொறாமை கொண்டார்கள். இந்த காரியத்தை இந்த மெசேஜை எடுக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த நாட்கள் அநேக பிள்ளைகள் சபைக்கு போறாங்க. சபை புதிதாக ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு போகும் பொழுது அந்த ஆத்துமாக்கள் வேத வாசிப்புல, ஜெபிப்புல, சாட்சியில எல்லாத்திலும் ஒரு மேல் நோக்கி எழும்பி வரும் பொழுது அதை அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு பிசாசு ஸ்ட்ரைட்டாலாம் வரமாட்டான். உள்ளே ஆட்களை வச்சிருப்பான், உள்ள குள்ள நரிகளை வச்சிருப்பான். அந்த குள்ள நரிகள் என்ன செய்யும்னா, ஆவிக்குரிய ஜீவத்துல பிள்ளைகளை வளர விடாதபடிக்கு அடிச்சு கீழே தள்ளி விடுறது. அங்க அதுதான் நடந்துச்சு. அவன் மேல பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு என்ன செஞ்சார்கள்னா, அந்த யோசேப்பை அதுக்கு பின்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா பயங்கரமான காரியங்கள் அங்கே நடக்கிறது. அவர் மேல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வைத்து விட்டார். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை, சும்மா எல்லாம் ஆண்டவர் சத்துருக்களை சபைக்குள்ள வைக்கல. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பு சொப்பனம் கண்டு சொல்லும் பொழுது அவங்க இருந்தாலும் சரி, அவர்கள் துர்மார்க்க கிரியைகளை போய் தன் தகப்பனிடத்தில் சொல்லும் பொழுதும் சரி, அவன் மேல் ஒரு காய் மகாரமாய் தன் சகோதரர்கள் மாறுகிறார்கள். இப்படி பல சபைகள்ல நடக்கிறது. ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர விட மாட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு பாட்டு படிச்சா அந்த பாட்டு இவெல்லாம் இப்ப வந்தவங்கண்ணா, இவெல்லாம் இப்ப வந்தவளா, இப்ப வந்தவங்களுக்கு இதெல்லாமா அப்படின்னு சொல்லி செய்ய விட மாட்டாங்க. வேதம் வாசிச்சா இப்ப வந்தவங்களுக்கு இதெல்லாமான்னு சொல்லி மைக்க புடுங்குற கூட்டங்கள் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, ஆளே இல்லைனாலும் பைபிளை வச்சு ஆளை பிடிச்சு ஆள்களுக்கு இடம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படி பல கிரிமினல் நரிகள் உள்ளே கிடக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அவர்கள் எல்லாம் ஒரு கலைகள் மாதிரி, அது ஆண்டவருடைய வருகையில் அந்த கலைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது.
அவர்கள் பல தடவை ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. பெரிய ஆட்கள் மாதிரி சபைக்குள்ள இருந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டிமார்கள் இவர்கள் எல்லாம் அந்த சபைக்குள்ள இருந்துட்டு ஒரு புது ஆத்துமாவு வந்தா அந்த ஆத்துமாக்களை வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்கள் சபைக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க யோசேப்பிட்ட அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்ப தகப்பனார் யாக்கோபு சொல்றாரு யோசேப்பை பார்த்து, நீ போய் உன் சகோதரர்களை நலம் விசாரித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது யோசேப்பு போறாரு. யோசேப்பு கள்ளம் கபடம் எதுவும் இல்லாத ஒரு மனிதன் அந்த மனிதன் போறாரு. போகும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் பார்த்து, அதோ சொப்பனக்காரன் வர்றான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு தரிசனம் வெளிப்பாடு இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் பார்க்கும் பொழுதும் சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு பிடிக்காது. அதான் உன் வீட்டாரே உன் சத்துருக்கள்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. நீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க, இன்னைக்கு வந்தவன் என்ன தரிசனம் காண்கிறது, இன்னைக்கு வந்தவன் என்ன சொப்பனம் கண்டு தரிசன சாட்சி சொல்றது, இப்படி பல நெருக்கங்கள் அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் ஆவில உணர்த்தப்படுகிறேன். அநேக சபைகள் அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு குறுகலான வாசல், குறுகலான ஒரு பாதை, சோர்வின் பாதை, பலவீனத்தின் பாதை. ஏன் இப்படி கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள, ஏன் சபைக்குள் இது நடக்கிறது, ஏன் ஊழியக்காரர்கள் மத்தியில் இது நடக்கிறது, ஏன் அபிஷேகம் பெற்றவர்கள் மத்தியில் இது நடக்கிறது என்று ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இது தேவன் அனுமதித்ததே. தேவன் அனுமதிக்காம தலையிலிருந்து ஒரு மயிறு கூட விழாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. இது தேவன் அனுமதிச்சனாலதான் உங்க வாழ்க்கையில் இது நடக்குது. பாத்துக்கங்க. அங்க யோசேப்பை கண்டதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். நாட்கள் அது பரியாசங்கள் கூட்டங்கள் நிறைய இருக்கிறது. சோ ஒரு எழும்பி சாட்சி சொல்லிட்டா பரியாசம், வேதவசனம் வாசிச்சா பரியாசம், சபையில பாட்டு பாடினா பரியாசம், கீபோர்டு வாசிச்சா பரிகாசம், இப்படி பல பரிகாசங்கள் சபைக்குள்ளே இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி யோசேப்பை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொள்கிறது மாத்திரமல்ல, பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் யோசேப்பு வெகுளியான மனிதன். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவனை கொன்று எவ்வளவு பெரிய திட்டம் திட்டுறாங்க பாருங்களேன். யாரு மூணாவது மனுஷன் கிடையாது, தன் சொந்த சகோதரர்கள் அவனை கொல்லுவோன்னு திட்டம் திட்டுகிறார்கள். நாம் அவனை கொண்டு இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு சொப்பனம் கண்டு சொன்னார், எல்லாம் ஓகே ரைட்டு. அப்போ யோசேப்பினுடைய சொப்பனத்துல என்ன அவர் சொல்றாரு, அந்த தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் தன்னை வந்து வணங்குகிறதாக என்ன செய்யறாரு, சொப்பனம் கண்டு சொல்றாரு. ஆனா அந்த சொப்பனம் இவன் நம்ம போய் வணங்குவோமா, இவன் நம்மள அரசாளுவானா, அதுதான் பாத்துருவோமே, இவனை கொன்று போட்டு இந்த குழியில ஒன்ன தூக்கி போட்டோம்னா இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பாப்போம்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி அப்படி செஞ்சது. தன் சகோதர கூட்டமே எழும்பி அப்படி செஞ்சிச்சு குழியில தூக்கி போட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குழியில தூக்கி போடும்போது அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பாத்தீங்களா. தன் சொந்த சகோதரர்களே அந்த அவனுடைய அந்த அழகான ஆடையை கலச்சி அவனை அந்த குழிக்குள்ள தூக்கி போடும்போது எவ்வளவு வேதனை. யோசிச்சு பாருங்க, தன் சொந்த சகோதரன் அந்த காரியத்தை சகோதரர்கள் அந்த சொந்த காரியத்தை செய்யும் பொழுது யோசேப்பு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அவரை உபசரிக்க தான் போனாரு. என் அண்ணன்மார்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க தான் போனாரு. அப்படி போன யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆய்கொண்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஆண்டவர் ஓப்பனாக சொல்கிறதுனால நான் சொல்றேன். எனக்கு ஒரு சகோதரி, நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு சாட்சியாக நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரே ஒரு சகோதரி தான். எனக்கு அந்த சகோதரி என்ன அப்படின்னா, காரியத்துக்காக யூசிங்குக்காக என்னை பயன்படுத்திட்டு என்னை விட்டுட்டான். அப்படிதான் நான் சொல்லணும். ஏன்னா சகோதரிகள் அநேகர் இப்படி இருக்கிறீர்கள். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஏன் அப்படின்னா, என் தாயார் படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் கால்ஸோ எதுவுமே என்னை விசாரிக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஆனால் என் தாயார் மரணப்படுக்கை ஆனதுக்கு பிறகு என்னை அப்படி உபசரிச்சு என் தேவைகளை அறிந்து எனக்கு தேவை உதவி செஞ்சான், எல்லாம் செஞ்சான். எப்போது எங்க அம்மா இறந்து போனாங்களோ அவ செஞ்ச உதவியை திருப்பி கேட்டா.
உதவினா அதை நான் திருப்பி கொடுக்கணும். அது எனக்கு அந்த நேரங்கள்ல எனக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா அதை திருப்பி கேட்டா, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில அந்த காரியத்தை நான் திருப்பி செஞ்சுட்டேன். அன்னைக்கு போன ஃபோன் கால்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப வேதனையோடு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் காரியத்துக்கு யூஸ் பண்ற கூட்டம், சகோதரர் சபைக்குள்ளேயா இருந்தாலும் சரி, தன் கூடி பிறப்பாக இருந்தாலும் சரி, சகோதரர்கள் மத்தியில இருந்தாலும் சரி, தன்னுடைய காரியத்துக்கு தன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. நம்ம ஒரு வெகுளி, ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க, ஐயோ வேதனைப்படுறாங்க, என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு வியாகுலத்தில் செய்து. அதே மாதிரி பல காரியங்களின் சகோதரி எனக்கு செய்திருக்கிறாள். சொல்ல போனால் மிகுதி கர்த்தருடைய பிள்ளைகளே, சொன்ன போனால் மிகுதி வேதனைக்குரிய காரியமா மாறிவிடும். ஒருவேளை அவள் அதை கேட்டால் அவள் வேதனைப்பட்டு விடுவாள். நான் சொல்ல விரும்பவில்லை, அவ்வளவு வேதனைக்குரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. சொந்த சகோதரன், சொந்த சகோதரி ஏன் தன்னுடைய இருதயத்தை கல்லாய் மாற்றி விட்டான் சாத்தான். அவருடைய இருதயத்தை கல்லாய் மாற்றி விட்டான். இதேதான் யோசேப்புடைய சகோதரனுடைய இருதயத்தை கல்லாய் மாற்றி விட்டான் பிசாசு. அவனை குழிக்குள் தூக்கி போறான், கொன்று போடுறதுக்கு வழி தேடுகிறார்கள். இப்படியும் சகோதர கூட்டங்கள் இருக்கிறது, இப்படியும் சபைக்குள்ளையும் கூட்டங்கள் இருக்கிறது. எப்படியாவது அழித்து விட வேண்டும், இவன் நாசமாய் போய்விட வேண்டும், இவன் எழும்பி வரக்கூடாது. இவன் இப்ப வந்தவன் எப்படி? நம்ம ஒரு காரியம் யோசிக்கணும் பார்த்துக்கங்க. ஒரு புறமதத்திலிருந்து விக்கிரகாராந்திலிருந்து பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் சபையில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், ஜெபிக்கணும். அவர்களுக்காக ஊக்கமா நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். இன்னும் வரங்களை கொடும், இன்னும் ஆவிக்குரிய கனிகளை கொடும் ஆண்டவரே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன அப்படி நடக்குது? எங்க நடக்குது? ஒரு ஊழியக்காரன் முண்டாட்டி மைக்க பிடிச்சானா ஊழியக்காரன் முண்டாட்டி தான் மைக்க பிடிக்கணும். ஒரு ஊழியக்காரன் மைக்க பிடிச்சா ஊழியக்காரன் தான் மைக்க பிடிக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த மாதிரிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. இங்கே யோசேப்பை தூக்கி குழிக்குள் தூக்கி போடுகிறார்கள். யோசேப்பு எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் பார்த்தீங்களா? எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார். இந்த நாட்கள்ல தன் சகோதரர்கள் உங்களை ஏமாத்திட்டார்களா? சகோதரி உங்களை ஏமாத்திட்டாங்களா? ஏமாத்துறாங்க. அநேக இடங்கள் இது நடக்குது. சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்குறாங்க. தன் கூடிபிறப்புகளுக்கே தெரியாம தன் தாயை ஏமாற்றி சொத்துக்களை எழுதி வாங்குகிறார்கள். தாய் படிக்கல கிடந்தா பார்க்கிற ஆள் இல்ல. இப்படியும் இருக்கிறார்கள். தன் தகப்பனும் தாயும் ஏமாந்து அந்த சொத்தை எழுதி கொடுத்துக்கிறார்கள். எழுதி கொடுத்ததுக்கு பிறகு விரட்டி அடிக்கிறார்கள். ஏமாற்றம். தன் கூடி பிறந்த சகோதரனுக்கு துரோகம் செய்கிற கூட்டங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை அவங்க நல்லா இருப்பாங்களா? தன் சொந்த சகோதரன் சகோதரிகளுக்கு துரோகம் செய்கிறவர்கள் எப்படி நன்றாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் ஏமாற்றி சொத்தை வாங்கி நீ போச்ச எத்தனை காலம் நீ வாழ முடியும்? எத்தனை காலம் வாழ முடியும்? முடியவே முடியாது என்று வேதவசனம் சொல்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையடிக்கிறவனுடைய தீபம் காருள் அணைந்து போகும் என்று வேதவசனம் சொல்கிறது. தகப்பனின் தாயும் கொள்ளையடிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. தன் சகோதரனை ஏமாற்றக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தான் எக்ஸாம்பிளா பார்த்து ரோல் மாடலா பார்த்து கொண்டு வருகிறார்கள். உங்கள் தகப்பன் தாய்க்கு நீங்க என்ன செய்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களை பார்க்கிறார்கள் பிள்ளைகள். எப்படியாவது தன் சகோதரன் கெட்டு போய் நாசமா போய் அவன் நாரி சாப்பாட்டு கலைஞ்சு திரிகிறதை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். தன் சகோதரி எப்படியாவது அவளுடைய காலங்கள் முடிஞ்சு போயிடும், அவள் நாசமா போயிடுவா, சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பா, இப்படி சொல்லுகிற கூட்டங்கள் ஒரு பக்கம். சபா விசுவாசிகளா இருந்தாலும் சரிதான், கூடி பிறந்த சகோதரர்களா இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி திங்கிங் பண்றவங்க அநேகமா இருக்கிறாங்க. சாப்பாட்டுல மருந்த கலந்து கொடுத்து சாகட்டும், செத்து தொலையட்டும், சொத்தை நமக்கு எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற கூட்டங்களும் இருக்கிறது. இப்படி பல 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 கேள்விப்பட்டால் பல காரியங்கள் மெசேஜ்ல சொல்லலாம். ஆனால் ஆவியான ஒரு உணர்த்துற காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பை பரியாசம் பண்ணி அவனை குழிக்குள்ளே தூக்கி போட்டு அவனுக்கு என்ன பண்றானுக்கு தெரியுமா சகோதரர்மார்கள்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க செய்யறத பாருங்க. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணும்படி
போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா? தன் சொந்த சகோதரனை தூக்கி குழிக்குள்ள போட்டுக்கிட்டு குழியில பக்கத்துல உட்காந்து திங்கிறானுங்களாம், போஜனம் தின்னானுங்களாம் அப்படின்னு சொல்லிதான் வேத வசனம் இருக்குது. அங்க கடந்து யோசேப்பு கத்துறது கூட கேட்டிருக்காது. குழிக்குள்ள அண்ணா என்னை காப்பாத்தண்ணா, என்னை வெளியில கொண்டு வந்துடுண்ணா, நான் நீ அப்படி சொப்பனெல்லாம் சொல்ல மாட்டேன் அண்ணான்னு கூட சொல்லியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோ வேதனை. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில தூக்கி போட்டிருக்கானுங்க, போட்டுக்கிட்டு உட்காந்து தின்னு சாப்பிட்டுருக்குறானுங்க. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு இந்த நாட்களிலே. ஒருவேளை யோசேப்பினுடைய காரியம் முடிந்தது, அவரை குழிக்குள்ள தூக்கி போட்டு விட்டோம், அது தண்ணீர் இல்லாத குழி, அவன் செத்து போவான் நினைச்சு இங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாடா முடிஞ்சு, ஒரு கதையை க்ளோஸ் பண்ணிட்டோம் முடிஞ்சுன்னு சொல்லி அவர்கள் உட்கார்ந்து போஜனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுல ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, நம்ம இவனுக்கு ரத்த பள்ளியை நம்ம வாங்க வேண்டாம், இவனை நம்ம விற்று விடுவோம் என்று சொல்லி யோசேப்பை விற்று விடுகிறார். அதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு, படிக்க முடியாது. யோசேப்பை விற்று விடுகிறார்கள். யோசேப் பார்வோன்கிட்ட போய் இருக்கிறாரு. பார்வோன் அவரை விலைக்கு வாங்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல இருந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நாட்களில் சபையில இருக்கலாம், தன் உடன்பிறப்புகளா இருக்கலாம், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் செய்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் செய்கிறார்களா? ஒதுக்குகிறார்களா? அவமானப்படுத்துகிறார்களா? உங்கள் மேல் பொறாமை கொள்கிறார்களா? பரிகாசம் பண்ணுகிறார்களா? இவளா அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்களா? அல்ல, கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் உங்களிடத்துல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும். திட்டத்தின் பிரகாரம் பொய் சாட்சிகளை சொல்லி விரட்டுவார்கள், தேவனுடைய ஜனங்களே. கர்த்தர் அங்க இருக்கக்கூடாது நீங்க அனுமதிச்சுட்டாருன்னா தூக்கிடுவாரு, அங்க இருக்க விட மாட்டாரு. எதையாவது ஒரு பொய் சாட்சியாவது அங்க உண்டு பண்ணி அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அல்லாக்கா தூக்கிட்டு வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நடக்க போகிறது. நிந்தை, அவமானம், பரியாசம், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், ஏன் அடிக்க கூட செய்வாங்க. அடிச்சு கூட சர்ச்சை விட்டு வெளில வரக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் சில ஆட்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களுக்கு யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போட்டது மாதிரி சில ஆட்கள் அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். செய்யாத குற்றங்களுக்கு யார் உங்கள் மேல் பழி சாட்டினாலும் தேவ நீதிபரர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதியாய் நியாயம் செய்வார். ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல நமக்கு இருக்கிறதுக்கு தேவ சித்தம் இல்லை அப்படின்னா, அந்த வீட்டுல நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க கூட நம்மளை ஹார்ட்டா பேசி அந்த வீட்டை விட்டு நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அவருக்கு சித்தத்தை நிறைவேற்றதுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இந்த நாட்களிலே நீங்க எங்க வேலை ஸ்தலத்திலேயா இருக்கலாம், இன்னும் இங்க ஆலயமா இருக்கலாம், தன் சொந்த கூடி பிறப்புகள், தன் சொந்த தாய் தகப்பன், தன் சொந்த பிள்ளைகளா யாராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களா? அது தேவ அனுமதியோட வருகிறது. ஒரு திட்டம் தேவனை கொண்டு உங்களை கொண்டு தேவன்கிட்ட ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த காரியத்துக்குனாலதான் அந்த காரியம் நடக்கிறது. நல்லா சோர்ந்து போகாதீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் குறிச்சு தேவனுடைய பாதத்துல வச்சு இதெல்லாம் தாங்கி கொள்ளத்தக்க பலம், ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஜபம், ஆண்டவரே ஒவ்வொரு சோதனைகளை தாங்கத்தக்க பலத்தை தாரும் ஆண்டவரே. தாங்கி நடக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. நீதி நிமித்தம் சோதனை வரும் பொழுது நாம் அதை தாங்கி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெய கிரீடத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம ரொம்ப சோதனை தாங்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அவன் என்ன இப்படி பேசுறான், இவன் என்ன இப்படி பேசுறான், நான் நல்ல காரியம் தான் செஞ்சேன், நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனால் எனக்கு விரோதமா எழும்புகிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்வீர்கள் என்றால் அது தேவ சித்தமாகத்தான் இருக்கும். ஏன்னா நீ அந்த நபர்கள் அப்படி பேசலைன்னா நீங்க தேவ சித்தத்துக்குள்ள வர முடியாது. அதனால அப்படிப்பட்ட சத்துருக்களை தேவன் வைத்திருக்கிறார், மனித சத்துருக்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை அவங்க பெரிய பரிசுத்தவாட்டிகளை போல காட்சிகள் அளிக்கலாம், பெரிய பரிசுத்தவான்களை போல காட்சி அளிக்கலாம். சொந்த சகோதரிகள், தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, இப்படிப்பட்ட உயிர் வேணாலும் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லலாம். ஆனா ரத்தம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில போய் ஏதோ ஒரு சம்பவத்துல போய் படுத்து கிடந்தா கொஞ்சம் ரத்தம் கொடுனா ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய சாட்சிகளா இருக்குது. அது அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. உயிரையும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்னையும் கொடுக்க மாட்டாங்க, வேணா உயிரை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்களும் சகோதரிகளும் தான் இந்த காலங்களில் இருக்கிறார்கள். எப்படியாவது தன் சகோதரியும் கொன்னாவது சொத்தை எழுதி வாங்கிடணும், தன் சகோதரியும் கொன்னாவது அவளுக்குள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும், அவனுக்குள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம எடுத்துடணும். பல காரியங்கள் நடக்கிறது. எங்க பார்த்த சொத்துக்காக எத்தனை பேர் அடிச்சு கொன்னாங்கன்னு
செய்திகள் கேட்க தானே செய்யறோம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. துணிகரமா எழும்பி யோசேப்பின் சகோதரர்களைப் போல துணிகரமா எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். துணிகரமா எழும்பி அடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பூமியில அவர்கள் பல அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்யலாம். அங்க யோசேப்பினுடைய சகோதரர்கள் செய்த துர்மார்க்கத்தை எல்லாம் தகப்பன் சொல்லி வருவாராம். அதே மாதிரி துர்மார்க்க காரியங்கள் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நாம தேவனுக்கு நீதியா இருக்கணும், நாம தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும், பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களெல்லாம் மன்னிங்கள். அவர்கள் ஒருவேளை உங்களை காய்மகரமாக நடத்தி இருக்கலாம், அடிமைத்தனமா நடத்தி இருக்கலாம். ஒரு சகோதரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரருடைய ஃபேமிலி, அந்த ஊழியக்காரருடைய ஃபேமிலியில அவங்களுடைய வாலிப மகனை அவ்வளவு காரியங்கள், அவங்க வீட்டுல ஒரு வேலைக்கு ஊழியக்காரருடைய வீட்டிலே ஊழியக்காரனுடைய மனைவியினுடைய ஆடைகள், ஊழியக்காரருடைய குழந்தைகளுடைய ஆடைகள், ஊழியக்காரனுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் அந்த வாலிப மகனை வைத்து துவைக்க வைக்கிறது. இப்படி பல காரியங்கள் அந்த வாலிப மகனை போட்டு கொடுமைப்படுத்தி சபா ஊழியக்காரர்கள் செய்த காரியங்கள் இது. அந்த மகன் இன்றைக்கு பின்மாற்றத்திலே போய் புற மதத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறான். காரணம் யாரு? நம்ம தானே மனிதர்களை நம்பி போன காரியங்கள், ஊழியக்காரன் குடும்பத்தை நம்பி போனனாலதானே நமக்கு இந்த நிலைமை. ஏன் போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. மனிதர்களை நம்பாதீங்க. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான். மனிதர்கள் தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே. ஒரே ஒரு வசனம், நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். கர்த்தர் அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார்ல. எந்த மனுஷனையும் பின்பற்றக்கூடாது. நமக்கு ஒருத்தர் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவரை தான் பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு அந்த மகன் பின்மாற்றத்தில் இருக்கிறார். ஏன் பின்மாற்றத்துல போறாருன்னு சொல்லிடுறேன். அந்த ஊழியக்காரனுடைய பொண்டாட்டியும் செய்த பல காரியங்கள் நிமித்தமாக, அதெல்லாம் சொல்ல முடியாது, பல காரியங்கள் நிமித்தமாக இன்றைக்கு அந்த மகன் பின்மாற்றத்தில் போயிருக்கிறான். அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒவ்வொரு நாள். எப்படியாவது என் மகன் ரட்சிக்கப்பட்டு விட மாட்டானா, எப்படியாவது என் மகன் ஆண்டவருக்குள்ள வந்து விட மாட்டானான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார்களே. இந்த கண்ணீருக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இந்த ஊழியக்காரனுடைய பொண்டாட்டியும் தான் கடைசி நாட்களில் நியாய தீர்ப்பு நாள்ல பதில் சொல்லி ஆகணும். அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கவனமா இருப்போம். கெச்சிக்கிற சிங்கங்கள், ஓநாய்கள், இவர்கள் எல்லாம் மனித ரூபத்தில் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கிட்டுத்தப்படும்படியாக வருவார்கள். அங்க யோசேப்பை குழியில தூக்கி போட்டு வித்தாலும் ஆண்டவர் அவரை நினைவா இருந்தார். யோசேப்புக்கு சிறையிருப்பு வந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்யாத பாவத்துக்காய் அவர் செய்யவே இல்லை. அந்த பாவத்தை வெறுத்தார். அந்த பாவத்தை வெறுத்த பிறகு ஆனால் சாத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த யோசேப்பை தூக்கி அந்த இதுல சிறைசாலையில வைக்கும்படியான ஒரு உத்தரவு பார்வோன் மூலமாக வருகிறது. அது செய்யாத பாவம் விபச்சாரம். அப்படிப்பட்ட பாவத்தை அவர் செய்தார் என்று சொல்லி சிறைசாலையில வைக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் யோசேப்போ உத்தமனாய் வாழ்ந்தான். அந்த நாட்களிலே யோசேப்பு கவலைப்படவே இல்லை. நான் நிரபராதி, நான் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி எதையுமே வாதாடவும் இல்லை. அவர் போய் பேசாம போய் சிறைசாலையில உட்கார்ந்தார். அங்கே தேவன் அவரை கண்ணோக்கினார். தேவ தயவு யோசேப்புக்கு காணப்பட்டது. யோசேப்பு வெளியில வந்தார். பார்வோன் அந்த எகிப்து முழுவதும் அதிகாரியாய் யோசேப்பை தேவன் மாற்றினார். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்பமாய் குப்பையாய் ஒன்றுக்கு உதவாதவள், இவள் பாவத்தில் விழுந்து கிடந்தவள், இவன் பாவத்தில் விழுந்து கிடந்தவன், இவன் அருவருப்பானவன், இவள் அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் கர்த்தர் நினைத்திருக்கிறது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த வசை சொற்கள், இந்த பட்டை குத்துக்கள் போல் வார்த்தைகள் இது ஏன் நம்ம கிட்ட வருதுன்னா, நம்மளை அதிகாரியும் ராஜாவுமாய் மாற்றுகிறதற்காய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். மனிதர்களுடைய பார்வையில் குப்பையாக தோன்றலாம், மனிதர்களுடைய பாவியாக வேசியாக தெரியலாம், மனிதர்களுடைய பார்வையில விபச்சாரியாக தெரியலாம். ஆனால் விபச்சாரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தொட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதனால நீ உன் பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன், இனி போய் பாவம் செய்யாத. அப்படிப்பட்ட விபச்சாரிகளை தேவன் தொட்டு தூக்குவார் என்றால் மனிதர்கள் நம்ம ஆண்டவர் சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து பரிசுத்தமா அவருக்கு செல்ல பிள்ளையா வச்சிருப்பாரு. கொஞ்சம் குள்ள நரிகளும் சாத்தானுடைய தூதுக்கள் கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்களா சபைக்குள்ள. இந்த தூதுக்கள் எல்லாம் என்ன செய்யும்? சாத்தானுடைய தூதுக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அவங்க செய்த பழைய பாவத்தை எல்லாம் எடுத்து வச்சு பேசும்.
பழைய பாவத்துல இவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவ இப்படிப்பட்டவ, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இந்த சாக்கடைகள் கிடக்கும்னா சாக்கடை எல்லாம் மண்ணை போட்டு நீட்டா மூடி காங்கிரீட் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரிப்பட்ட சாத்தானின் தூதுக்கள் ஐயோ கான்கிரீட் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கையில வச்சு மணத்தி பார்க்கக்கூடிய பொல்லாத அசுத்தாவினுடைய கூட்டங்கள் அதெல்லாம் அப்படி கிடக்கட்டு. நீங்க சோர்ந்து போகாதீங்க மக்களே. நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இல்ல ஆண்டவரே, எந்த மனிதருடைய காதுகள் பேசுகிற வார்த்தைகளின் காதுகளில் விழ வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே விழுந்தாலும் தாங்கத்தக்க பலத்தை தாருமப்பா. நீர் என்னை தொட்டு கழுவி விட்டீரப்பா. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சப்பான்னு சொல்லி முன்னோக்கி கடந்து போங்க. யோசேப்பு எதை குறித்தும் வேதனை அடையல. யோசேப்பு எதை குறித்தும் சோர்ந்து போகல. யோசேப்பு எதை குறித்தும் மனம் முறிவடைந்து போகவில்லை. யோசேப்பு பழி சாட்டப்பட்டான், பொறாமை கூடப்பட்டான், பரியாசப்படுத்தப்பட்டான், எல்லா நிந்தைகளும் எல்லா அவமானங்களையும் சிறைசாலையில வரைக்கும் வைக்கப்பட்டார். விபச்சாரன் என்ற பேர் எடுக்கப்பட்டார். எதற்குமே கலங்கல. தைரியமா இருந்தார் கடைசி வரைக்கும். பாருங்களேன், நிரபராதின் என்று சொல்லி அவர் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. கடைசி வரைக்கும் தைரியமா இருந்தார். ஆனால் கர்த்தர் அவருக்கு தயவு பண்ணினார். பார்வோன் எகிப்து தேசன் முழுமைக்கும் அவரை அதிகாரியாய் ஆக்கி அதே சொப்பனம் நிறைவேறும்படியாய் சகோதரர்கள் வந்து யோசேப்புடைய காலில் விழுகிறார்கள். விழுந்து யோசேப்பை வணங்குகிறார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொப்பனம் பாருங்களேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதுல போட்டிருக்கு. அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னா 17 வயசுல கண்ட சொப்பனம். அவருக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சொப்பனம் நிறைவேறுது பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட துன்பத்துல இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆவிக்குரிய ஜீவத்தில் உயர்த்த போகிறார். மனித கண்கள் பார்க்க முடியாது உங்களை உயர்த்த போகிறார். கஞ்சிகள் இல்லாம திரிவா. எங்களை பார்த்து சொன்னாங்க, பிச்சை எடுக்க போறா, சோத்துக்கு தானே அளவு தெரிய போறா எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர் இல்லையா? விடவே மாட்டாரு. அப்பத்துக்கு தண்ணிக்கு இறந்து திரிவாங்க, பிச்சை எடுப்பார்கள், சோத்துக்கு அளந்து திரிவாங்கன்னு வர சொன்னாங்க. ஆனால் நம்ம தேவன் நல்ல தேவன், அப்படி விடமாட்டாரு. அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை, அவருக்கு உண்மாய், அவருக்கு நீதியாய் வாழ்கிறவர்களை அவர் அப்படி விடமாட்டாரு இல்லையா? அப்படி அது சொன்ன நாவுகள் பார்க்க முடியாது. தேவன் உயர்த்தி வைக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியங்களில் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்ய முடியாது. அவர்கள் கண்கள் பார்க்கவே தேவன் உயர்த்தி வைக்கிறார். அதனால அங்கேயும் யோசேப்பை உயர்த்தி வைத்தாராம், அதிகாரியாய் உயர்த்தி வைத்தார். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுக்கும் ஆக்கி இருக்கிறார். எல்லாருடைய கண்கள், யாரெல்லாம் நம்மளை தூசித்தாங்க, யாரெல்லாம் நம்மளை அற்பமா நினைச்சாங்க, தூசிய போல துடைத்து போடுகிற குப்பையை யாரெல்லாம் யோசிச்சாங்க, அத்தனை பேருக்கு கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உயர்த்தி வைக்க போகிறார். கலங்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கலங்காதீங்க. கர்த்தருடைய மனுஷன் தானே, அவன் நாக்குல நரம்பு இல்லாதவன் 1000 பேசுவான். நம்ம ஜீவாதிபதி நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கை இந்த நாட்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. வருத்தமே படாதீங்க. வருஷங்கள் ஆகலாம், மாதங்கள் ஆகலாம், வருத்தப்படாதீங்க. உங்களை கொண்டு மேன்மையான இடத்தில் கொண்டு கர்த்தர் வைக்க போகிறார். ஊர் ஜனங்கள் பார்க்கும்படியாக, உங்களை அற்பமா நினைத்தவர்கள் பார்க்கும்படியாக அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்த போகிறார். இல்ல, வருத்தப்படாம சோர்ந்து போகாம ஊக்கமாக இருப்போம். கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியமாக இருப்போம். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை யோசிச்சு வேதனைப்பட்டு கலங்கி, சிலவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க சிஸ்டர், செத்து போயிடலாமா இருக்குது. நீங்க எங்க சாகணும்? கர்த்தர் அழைச்ச அழைப்பு அபிஷேகம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்க ஏன் சாகணும்? உங்களுக்கு பின்னாடி முதுகு குத்துறாங்க பாத்தீங்களா, அவங்கள தேவன் சந்திப்பாரு. நீங்க ஏன் சாகணும்? தைரியமா இருங்க. நான் கர்த்தருக்காக நான் உண்மையாக ஓடுகிறேன், கர்த்தருக்காக என் ஜீவனை வேணுமா நான் குட்டுப்பேன் என்று சொல்லி தானே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஏன் சாக வேண்டும்? கர்த்தருடைய பாதத்துல வைங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதவசனம் சொல்கிறது. நான் இன்னைக்கு சொல்வேன், நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஜெபிங்க, வேதத்துல கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள் உங்களை பார்த்து, ஐயோ இவன் நம்ம எப்படி எல்லாமோ நினைச்சோமோ, எவ்வளவோ பழி சொற்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையில அநேக பழி சொற்கள் வந்தது. ஆனாலும் நம்மளுடைய தேவன் நம்மளை கைவிட மாட்டார் இல்லையா? நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், பேசும் தெய்வத்தை எல்லாம் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளை கைவிடவே மாட்டாரு. அவமானங்கள், நிந்தைகள் வரலாம், கைவிட மாட்டாரு. ஏன்னா நம்ம எப்பொழுதும்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா இருக்கணும். மாமிசத்துல பல அசுத்தத்தை செஞ்சுக்கிட்டு நான் நீதி நிமித்தம் துன்பப்படுறேன்னா ஆண்டவர் கண்ணு கூட பார்க்கவே மாட்டாரு. நம்ம நீதி செய்து கர்த்தருக்காக எதையாச்சும் செய்யும் பொழுது அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தா சகிச்சு கொள்வோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம இந்த பூமியில நீதி நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கிறோமா? நிச்சயமா பரலோகம் நமக்கு உண்டு. யோசேப்புக்கு அதிகாரியாய் மாற்றினாரு. அந்த இடத்துல அத்தனை எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் யோசேப்பிடத்துல வந்து மண்டிட்டாங்க. என் சகோதரர்கள் வரைக்கும் வந்து யோசேப்பிடத்துல மண்டிட்டார்கள். அப்படி ஆக்கி விடுவார் ஆண்டவர். அப்படி உங்க கடைசி அதிகாரத்துல யோபு இருக்கிறார் பாத்தீங்களா? யோபு வந்து நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான், அப்படி அவ்வளவு ஒரு பரிசுத்தவானாகிய யோபுக்கு விரோதமாய் சகோதரர்கள் எழுந்து வந்தார்களா இல்லையா? அவர்கள் யோபு பாவமே செய்யவில்லை. நீ பாவத்தினால்தான் உனக்கு இந்த பாவத்தினால்தான் உனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை அனாவசியமான வார்த்தைகளை கொண்டு யோபு திட்டும் பொழுது யோபு 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யோபுட்ட போய் நீங்க வந்து யோபுட்ட போய் இந்த சூத்திரம் யோபு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரம் நான் 8வது வசனம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க யோசேப்பினுடைய சகோதரர்கள் போய் வணங்கி அந்த யோசேப்பு தான் தன் சகோதரர்களுக்கு போஜனம் கொடுத்தாருன்னு இருக்குது. யாரு வேண்டான்னு சொல்லி அடிச்சு விரட்டுனாங்களோ, குளிர தூக்கி போட்டாங்களோ, தன் தகப்பன்கிட்ட போய் அவருடைய பலவர்ணமான ஆடை கலற்றி ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை தன் யோசேப்புடைய வஸ்திரத்துல தடவி ஒரு தகப்பனிடத்தில் காட்டுகிறார்கள். பொய் காட்டுகிறார்கள். தகப்பன் ஒருவேளை செத்து போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி தகப்பன் என் தலைமயிரை நீங்கள் வருத்தத்தோட பாதாளத்திலே இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் இங்க யோபுடைய வாழ்க்கையில் தன் சகோதரர்கள் வந்து சிநேகிதர்கள் வந்து அவரை அந்த அளவுக்கு காயப்படுத்துகிறார்கள். ஆனால் யோபு நிதானமாகத்தான் இருந்தார். அதனால கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு பேசினது போல நீங்க என்னிடத்தில் நிதானமாய் பேசவில்லை. யோபுட்ட போங்க, சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் இடுங்க. யோபு வந்து உங்களுக்காக என்னிடத்தில் வேண்டுதல் செய்வான். நான் யோபுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் எல்லாம் நமக்கு எழுப்பி வரமாட்டாங்க. தன் கூடி பிறந்த சகோதரர்கள், தன்னுடைய சப மக்கள் தான் நமக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, ஒரு சித்தம் வைத்திருக்கிறீங்கப்பா. ஒரு சித்தம் யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல என்ன குறிச்சும் ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. எம்மல உங்க அபிஷேகம் இருக்கப்பா. அதையா ஒருவேளை நான் அவதூறா பேசலாம், காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் எம்மல இருக்கிற அபிஷேகத்தை அவங்களால எடுத்து போட முடியாதப்பா. நான் உங்களுக்காக பக்தி வைராக்கியமா நிற்பேன், கடைசி வரைக்கும் நிற்பேன். நீங்க என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்கப்பா, அந்த சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்ற நான் முழுமையா அர்ப்பணிக்கிறேன். இந்த எத்தனை பேர் எழும்பி வரீங்க, அத்தனை பேருக்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல ஒரு பெரிய பாதுகாப்பை தரப்போகிறார். இந்த மாதிரி சத்துருக்கள், வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் உங்களை நிற்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு அரண் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்களை அது சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டம் சீக்கிரமாய் நிறைவேறப் போகுது. அதனால அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்துல இருக்கிறோம். அதனால இப்படிப்பட்ட வசை சொல்லுகளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கலங்கவே கூடாது. எழுப்பி பிரகாசிக்கணும். அவர்களுடைய கண்களை பார்க்கும்படியாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாம் கேட்ட சத்தியத்தின்படி நமக்கு வாழ்க்கையிலே இந்த மாதிரிப்பட்ட அவமானங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்றார். அல்ல அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்குகிறவர்களா இருப்போம். மற்ற காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வத்துக்கு மேலானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து எங்களுக்கு நீங்க பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கசப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஜெயக்கொடியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஏசப்பா. எதற்கும் நாங்கள் அஞ்சாமல், எதற்கும் நாங்கள் கலங்காமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்கிற தைரியத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யோசேப்பேத்திக்கு குழியில போட்டாங்கப்பா, யோசேப்பேத்திக்கு சிறைச்சாலையில போட்டாங்கப்பா. எல்லாவற்றிலும் நீங்க அவரை விடுவித்து ஆண்டவரே ஒரு தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றின கர்த்தர் இந்த நாட்களிலுமே சப்பா ஆண்டவரே மனமுடைந்து போய் பல வசை சொற்கள், பல கட்டால் பட்டை குத்துக்கள் போல் வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டு உள்ளம் உடைந்திருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஒரு விசையாய் நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களுக்கு சமாதானத்தை கொண்டு ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை அவர்களை கொண்டு செய்ய போகிறீர் என்கிற ஒரு நிச்சயத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.